திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். இதில் திரு சீனிவாசன் ரொம்ப முக்கியமாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று திரு கோலப்பன் சொல்கிறாங்க. அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறத தவிர அதிமுக எங்களுக்கு பிரச்சனையாக இல்லை, நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் பண்ண போகிறோம், இது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம மதிப்பிற்குரிய அண்ணன் நாஞ்சில் கோலப்பன் பார்ப்போர் கண்களில் தான் அந்த கோளாறு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர். அதாவது ஒரு இயக்கம் தொண்டர்கள் சோர்வடையாம இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு தொண்டர்களை ஒருங்கிணைத்து கட்சியை இன்றைக்கு சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நிலை ஐயா எடப்பாடியார் தான். இப்ப கட்சிக்கு கெடுதல் செய்து துரோகம் செய்து 10 தோல்வி 11 தோல்வி ஆனதா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 10 தோல்வி 11 தோல்வி ஆனதானே? தோல்வி மேல தோல்வி வாங்கி கொடுத்ததுதான் கட்டுப்பாடா? அவர் பேசிட்டோம், அப்புறம் நீங்க பேசுங்க. தேர்தல் அதிமுக தோல்வியும் பெற்றிருக்குது, வெற்றியும் பெற்றிருக்குது. இத மாதிரி இல்ல தலைவர் இந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடப்பது போல் அல்ல சார். அதான் எதிர்கட்சி எந்த மாதிரியான சூழ்ச்சி எல்லாம் பண்ணாங்க, எந்த மாதிரி அதிமுக வீழ்த்த எதிர்கட்சி நினைச்சாங்களோ அதே உண்மைத்தை தானே இன்னைக்கு நீங்க போய் இருக்கிற அந்த அணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரே நிமிஷம், எதிர்கட்சி ஏற்படுத்தினாரு, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணுவோம். பேசுங்க. ஆனா ஒரே நிமிஷம் என்ன சீனிவாசன், உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. 96ல அம்மாவுடைய செருப்பு வரைக்கும் கொண்டு வந்து காட்டுனாங்க. செருப்ப வரைக்கும் கொண்டு வந்து காட்டி அரசியல் பண்ணுன திமுகவை 98ல தூக்கி அடிச்சுட்டு வந்தாங்க. அதுதான் அரசியல். சும்மா அம்மா கூட ஒப்பிட்டு எல்லாம் பேசாதீங்க, புரட்சி தலைவரோட ஒப்பிட்டு பேசாதீங்க. பெரிய தலைவர்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற தனி மனிதனா பேசுங்க. புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் ஒப்பிட்டு பேசாதீங்க தயவு செய்து. அவர் பேச விடுங்க. அண்ணா திமுக கிடையாது, எடப்பாடி திமுக சொல்லுங்க. அண்ணா திமுக கிடையாது, தோல்வி பெற்றது அண்ணா திமுக கிடையாது, எடப்பாடி திமுக. சரி இருங்க, தோல்வி மேல தோல்வி வாங்குறது எடப்பாடி திமுக இல்லங்க, அண்ணா திமுக. அவர் பேசட்டும். உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது, உங்களுக்கு ரத்தம் கொதிக்குதுங்க. அண்ணா திமுக தோத்துது, அண்ணா திமுக தோத்துதுன்னு சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க சார். சரி பேசுங்க. ஏன்னா கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி ஸ்தானத்துல இன்றைக்கு கட்சி அதிமுக கொண்டு போய் சேர்த்திருக்கிறதா ஐயா எடப்பாடியார். எங்க கொண்டு வந்து சேர்த்தாரு? அதிமுக அமித்ஷா காலடியில கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நீங்க திமுக போய் நீங்க ஊதுகுழலா மாறுறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க திமுக ஊதுகுழல் தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் சார். உங்களை நம்பி யார் வந்திருக்காங்க? நீங்க இந்த பொதுக்குழுக்கு பிறகு நீங்க பல்வேறு வழக்காடு மன்றத்துக்கு போனதற்கு பிறகு அதிமுக இருந்து எந்த தொண்டை உங்களை பார்த்தா சொல்லுங்க பாப்போம். மாபெரும் தொண்டர் அண்ணன் செங்கோட்டையன் வந்து பாத்திருக்காரு பாருங்க. செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இங்க வாங்க, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வேந்தர் டிவில வந்திருக்கு. கட்சிக்கு துரோகம் பண்ணா எல்லாம் வெளியில போக வேண்டியதா? நீக்கிறதா கட்சியுடைய மரபு, அதுதான் பண்பாடு. அதான் அமித்ஷா இப்பதான் ஆர்டர் கொடுத்திருக்காரு, உத்தரவு கொடுத்திருக்காரு. அமித்ஷா ஜி இப்பதான் உத்தரவு கொடுத்திருக்காரு. ஏங்க அண்ணா, நீங்க அதிமுக இருந்தவங்க, புரட்சி தலைவி அம்மானா நேத்து அவங்க சந்திச்ச உடனே அடுத்த செகண்ட்ல ஓடி இருக்கும். ஒரு நாள் தள்ளி நீங்க நீக்கினா என்ன, நீக்காம போனா என்ன, உங்களுக்கு அந்த பதவிக்கு ஒரு தகுதியற்றவர்கிறத நிரூபிச்சு காட்டிட்டாங்க. நீங்க பேசுங்க. நாங்க தாங்க தொண்டை, அதிமுக தொண்டை நாங்க தான். நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க இப்படி எல்லாரையும் நீக்கிருங்க, திமுகவை எதிர்த்துருவீங்க, வாழ வந்துருவீங்க. நீங்க அதிமுக நீங்க தனியா போய் நிக்கிறீங்க. நீங்க அதிமுக தொண்டர்களோட நின்று புரட்சி தலைவருடைய சிந்தனைக்கு வழிகாட்டுங்கன்னா நீங்க போய் எதிர்காலத்துல நின்றுட்டு அதிமுக மன்றத்துக்கு போறீங்க. கட்சிக்கு எவ்வளவு கிடையாது. நீங்க அதிமுக அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? ஆனால் துரோகம் பண்ணா யாரா இருந்தாலும் கட்சி நடவடிக்கை சீனிவாசன் சார், ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இன்னொரு 6 மாத காலம்தான்
தேர்தலுக்கான இருக்கு. இது தேர்தலுக்கான தயார் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக செல்லக்கூடிய சூழ்நிலையில் அது 1% வாக்காக இருக்கட்டும், இல்லை 0.5% வாக்காக கூட இருக்கட்டும், ஒரு தொகுதியை சார்ந்ததாக கூட இருக்கட்டும், அல்லது ஒரு சிறிய சமூகத்தை சார்ந்த வாக்காக கூட இருக்கட்டும், அது போனால் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு சூழல் உருவாகுமா இல்லையா? பொதுச்செயலாளர் அழகா சொல்லியிருக்கிறார், கலையை நீக்கிட்டா பயிர் நல்லா வளரும். நீங்க வந்து ஒரு துரோகம் வெளியில போயிட்டாலே பல்வேறு புதியவர்கள் உள்ள கட்சி கலையை நீக்கிறேன்னு பயிர அவ்வளவு நீக்கிட்டு இருக்கீங்க. கட்சி கலையை நீக்கிறேன்னு பயிர் அவ்வளவு முடிக்கிட்டு இருந்தா அப்புறம் கலையை எப்படின்னு இல்ல இல்ல அவர்கிட்ட சொல்றேன். அவர் ஒரு அதிமுக உணர்வு உள்ளவர், சீனிவாசன அதிமுக உணர்வு உள்ளவர். அதனாலதான் நான் பேசுறேன் அவர்கிட்ட. எதுக்குன்னா நீங்களே இப்படி எல்லாம் பேசி 2026 ஆட்சிக்கு வரவிடாம ஆக்கிறாதீங்க, அவரை திருத்துங்க, இல்லன்னா ஓரமா போய் உட்கார சொல்லுங்க, நீ சரிபடாதியா வண்டி ஓட்டதுக்குன்னு சொல்லுங்கிறதா உங்கள்ட்ட எல்லாம் அன்பான வேண்டுகோள். புரட்சி தலைவர் ரேஞ்சிலையும் புரட்சி தலைவர் ரேஞ்சிலையும் பண்ணாதீங்க. ஆனா இதே வேண்டுகோள்தான் உங்களுக்கு வைக்கிறேன். அதிமுக சிதைந்து போகவோ தோல்விக்கான அந்த இடத்திற்கு போறதுக்கோ நீங்க ஏன் வந்து துணை இருக்கிறீங்க? நீங்க துரோகத்தில இருந்து விடுபட்டு நீங்க இருக்க வேண்டிய இடம் இங்க. அதனால நீங்க வந்து அதிமுகவை வந்து ஏன் அவங்களோட சேர்ந்து மதிப்பிடுவீங்க? அதிமுக எதிரி வரிசையில நின்று மதிப்பிட்டீங்கன்னா அதிமுக வந்து உங்களுக்கு வந்து அப்படித்தான் தெரியும். அது பார்வை கோளாறு. அதை முதல்ல மாத்துங்க. அதிமுக என்பது திமுகவை எதிர்க்கிற இயக்கம். அதுதான் புரட்சி தலைவருடைய சிந்தனை. இல்ல இப்ப பிரிந்திருக்கக்கூடிய சீனிவாசன் சார் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணையும் அப்படின்னா, பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணைக்காமல் தேர்தல் வெற்றி பெற முடியாதுங்க ஒரு கேட்டகரி சூழல் உருவாகுது அப்படின்னு நினைத்தால் அதை சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அல்லது அந்த இடம் பொதுச் செயலாளருக்கு தானே இருக்கிறது. அப்படித்தான் அவர்கள் சொல்றாங்க. இல்ல அதாவது கட்சி வழக்காடு மன்றத்துக்கு ஏன் போனாங்க? வழக்க வாபஸ் வாங்க சொல்லுங்க, வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுங்க. எல்லாம் வந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய சிந்தனைக்கு எல்லாம் ஒரே அணியில நிக்கணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா ஏன் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க? அப்ப செயல்பட்டு அதாவது கட்சிக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிச்சு வந்து தொடர்ந்து வழக்காடு மன்றத்திற்கு போயிட்டு இன்னைக்கு வந்து கட்சியை வந்து காப்பாத்துறேன்னு இவங்க சொன்னாங்கன்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? தொடர்ந்து இவங்களுடைய எதிர்ப்பு தொண்டர்களை வந்து இன்றைக்கு வந்து கட்டி காப்பாற்றுற ஒரு பொதுச்செயலாளரா எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தான் இருக்கிறார். இவங்க பதவி ஆசைக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் கட்சியை வந்து சின்ன பின்னப்படுத்தி வழக்காடு மன்றத்தில் நிப்பாட்டிட்டு வெளியில போய் தொடர்ந்து குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. சேற்றை வாரி இறக்கிறாங்க கட்சி மேல. அப்ப இதுல வந்து என்ன நியாயம் இருக்குது? தொண்டர்கள் பாக்குறாங்கல்ல. அப்ப புரட்சி தலைவர் வழங்கிய அந்த இரட்டை இலை சின்னத்தை இவங்க வந்து ஆபத்து விளைவிக்க பாக்குறாங்க. கட்சி சீர்தூக்கி நடத்த விடமாட்டேன் அப்படின்னு திமுகவோட பி டீமா இவங்க செயல்படுறாங்க. இதுதான் தொண்டர்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிட்டவங்க ஐயா நாஞ்சில் கோலப்பன் சொல்லட்டும். அதிமுகவுக்கு எதிராக வழக்குகளை நாங்க பின்வாங்கிக்கிறோம், நம்ம வந்து கட்சியில சேரணும். அதாவது இந்த நபர்களை தவிர எந்த தொண்டர்களையும் அதிமுக விளக்க விரும்பல சார். முதல்ல வழக்கு எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். வழக்கு இருக்கட்டும், 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்காக வழங்கப்பட்ட விதியை மாத்திட்டேன், நான் செய்தது தவறுன்னு அவரை பகிரங்கமா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நாங்க வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறோம். கட்சி விதியை மாத்துறது தவறுங்கிறத வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கு பிறகு நம்ம வழக்க பத்தி பேசுவோம் சார். அது செய்யுங்க. புரட்சி தலைவர் நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய தெய்வம். நீங்க உங்க மனசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காருல்ல, அவர் வகுத்த விதியை மாத்துறது தவறுங்க. நான் செஞ்சது தப்பு, 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். அதை நான் திரும்பி வாபஸ் பெறேன், திரும்பி தொண்டர்களால நான் தேர்ந்தெடுக்கப்படுறேன் வரட்டும். வழக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாபஸ் சார். அவர் ஒரு தரப்பு அவர் தரப்பு பேசலாம், அவர் சொல்ல சொல்லுங்க, பதில் பேசலாம். சீனிவாசன் சார் தர்மயுத்தம் நடத்தினாரு. யாரை எதிர்த்து தர்மயுத்தம் நடத்தினாரு? அப்ப ஐயா டிடிவியை எதிர்த்து யாரு பத்திரிகைகள்லயும் செய்தியாளர்கள்ட்டையும் அதிகமா குறை சொன்னது ஐயா ஓபிஎஸ் தான். அப்ப தர்மயுத்தம் அதிமுக நடத்த சொல்லுச்சா? நீங்க தர்மயுத்தம் நடத்திட்டு வெளியில போனீங்க. உங்களை கூப்பிட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து அதிமுக வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு மரியாதையை கொடுத்து அழகு பார்த்தது இயக்கம். அந்த இயக்கத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு
நீங்க இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து திமுகவோட நீங்க வழிகாட்டுதல்ல செயல்படுறீங்கன்னு தொண்டர்கள் சந்தேகப்படுறாங்க சார். உங்க மேல சந்தேகம் இருக்குது. வழக்காடு மன்றத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க. கட்சி அலுவலக விதியை மாத்தினாலதான் வழக்காடு மன்றம் போறோம். விதியை மாத்தினாலதான் வழக்காடு மன்றம் சார். இவ்வளவு பிரச்சனைகளையும் தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க அதிமுகவையோ அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய பொதுச்செயலாளரை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் திராணியும் ஓபிஎஸ் அண்ணனுக்கோ டிடிவிக்கோ மரியாதைக்குரிய இன்னைக்கு நல்ல செய்தி வேந்தர் தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஐயா செங்கோட்டையனுக்கு கிடையாது என்பதுதான் அது நியாயமானது, உண்மையானது, தொண்டர்களுடைய உணர்வுபூர்வமானது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே சார், இருங்க சார் ஒரு நிமிஷம். இப்போ அந்த தகவலை நம்ம படிச்சிடலாம். அது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லெட்டர் பேடு போட்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னா அதில் கழகத்தினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தினுடைய ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன், அது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு, எவ்வித தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து கழகத்தினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதன் காரணமாக திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதுதான் இந்த அறிவிப்பு. முதல்ல தகவலாக இருந்தது, இப்போ அந்த அறிவிப்பு வெளியாகிருச்சு. இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு சின்ன கணக்கு தான் இது, சரியாக இருக்கிறது நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். 2021 தேர்தலில் தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதிகளை கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா 58, அதில் திமுக வெற்றி பெற்றது 40, அதிமுக 18 தொகுதிகள். இதற்கு ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டது சமூகத்தினுடைய வாக்குகள் பிரிந்து போனதற்கு காரணமாக சொல்லப்பட்டது. அதில் டிடிவி தினகரன் அவர்கள் பிரிந்து போனதுனாலையும் அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து போனதுனால இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இதனுடைய கவனிக்க வேண்டிய சூழல் தற்போதைக்கு இருக்கிறது. அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர வேண்டும். அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவையாகிறது அப்படிங்கிற போன்ற கணக்குகள்லாம் சொல்லப்படுது. இது சரியானதாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்ல, ஒரு ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு முடிவு எப்படி இருந்தாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட்ல எந்த இயக்கம் தவறு செஞ்சது, தலைவர் தவறா, இயக்கத்தினுடைய தவறா, வேலையில் தவறா, எதிர்கட்சியினுடைய தவறா பண்ணுவாங்க. அப்படி பரிசீலனை பண்ணுகிற வகையில இந்த கடந்த தேர்தல்கள் எல்லாம் எந்த மாதிரி நடந்தது, திமுகவுடைய பொய் பிரச்சாரம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அம்மா இல்லாத இந்த தேர்தலை ஒரு புதிய தலைவராக, புதிய பொதுச் செயலாளராக ஐயா எடப்பாடி கொண்ட அந்த சரி, ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றிய அந்த தேர்தலும் சரி. அப்ப திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்கள் அதிமுகவுடைய வீழ்ச்சியை கொடுத்திருக்குது, நான் மறுக்கல. ஆனா அதே நேரத்துல ஒரு தேர்தல் பார்முலா தேர்தலுடைய வெற்றி தோல்வியை வச்சு ஒரு கட்சியினுடைய மதிப்பீட மதிப்பிட முடியும்னா நிச்சயமா முடியாது. அதாவது அதிமுக பார்க்காத தோல்வி இல்லை, பார்க்காத வெற்றியும் இல்லை. பொதுச்செயலாளர் இருக்கிற ஐயா எடப்பாடியார் அந்த நான்கியர் கோட்பன் சொல்றது பாருங்க, நீங்க பேசுறீங்க, அவர் என்ன பேசுறது? அதிமுக நலனுக்காக யார் வேண்டுமானாலும் அவர் தந்தே கிடையாது. எந்த பிரதிபந்தம் இல்லாம கட்சியினுடைய நோக்கத்திற்காக, வெற்றிக்காக எல்லாரும் பாடுபடுத்த நீங்க செய்றீங்க. ஆனா உங்களுக்கும் அதிமுகவிற்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்க சொல்றோம். நீங்க கேட்டீங்க எடப்பாடி என்ன தகுதி இருக்குது, அதை எடப்பாடி அதிமுக நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், சமமான தொண்டனா கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பொதுக்குழுவுடைய முடிவு பொதுச்செயலாளர் எதிராக தொண்டர்களுக்கு எதிராக நடந்திக்க எடுத்தாருன்னா எல்லா தொண்டரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வழி நடத்துறாங்க பின்னாடி ஐயா எடப்பாடியாருக்கு பின்னாடி நிக்கிறான்.